தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் போலி வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்த கடைக்காரருடன் மெக்கானிக் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதுபோன்ற போலி உதிரி பாகங்களை விற்பனை செய்து வந்ததாக ஏற்கனவே புகார் எழுந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக்குகள் கண்டித்துள்ளனர். இந்த நிலையில் கடை முதலாளியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்ப்யூட்டர் பில் போடியா தருமபுரியில் அனைத்து கடையில் கோடி கணக்கில் விற்கிறதா? பெண்ணாரம் பகுதியில் வந்து பெண்ணாரம் கடையில வந்து பெண்ணாரத்துல வந்து 1.5 லட்சம் 2 வீலருக்கு மேல இருக்குது. ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு கொளுத்த ஃபுல்லா போலியான பொருளை வித்து சம்பாதிக்கிறீங்க. ஜிஎஸ்டி பில் போடு, ஜிஎஸ்டி பில் போட்டு வந்து கவர்மெண்ட் வரி கட்டியா? எங்க ஜிஎஸ்டி பில் தர? ஜிஎஸ்டி பில் தர மாதிரி எதுக்கு புடுங்குற? எதுக்கு புடுங்குற? பொருள்லாம் புடிங்க வந்து இது பண்ணிட்டோம். ஜிஎஸ்டி பில் தரானுங்களா? ஜிஎஸ்டி பில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அறிவொளி நகர் பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் திருடு போனது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் மாதப்பூர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேரை நிறுத்தி போலீசார் சோதனையிட்டனர். இதில் தனசேகரன், சக்திவேல், செல்லப்பாண்டி மற்றும் தினேஷ்குமார் என்பதும் அறிவொளி நகர் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.